வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்து உயர் ஞான அறிவை வழங்கிய இயற்கை மற்றும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கடவுள் விநாயகர் அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை. விநாயகரை பொறுத்த வரைக்கும் அவர் பிள்ளையார், விநாயகர், கணபதி என்ற வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றார். இவர் தான் இந்துக்களின் முதன்மை கடவுளாக இருக்கின்றார். இவருக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் நேபாளத்திலேயும் இவர் சார்ந்த வழிபாடு அதிகமாக கடைபிடிக்கப்படுகின்றது. இவருக்கு கணபதி, ஆணைமுகன் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. இவர் அனைத்திற்கும் அதிபதியானவர், பூத கணங்களுக்கெல்லாம் அதிபதியானவர், புதிய தொடக்கத்திற்கெல்லாம் அதிபதி. எதை நிறைவேற வேண்டும் என்றாலும் இவர்தான் அதற்கு அதிபதி. மகிழ்ச்சிக்கான அதிபதியும் இவரே. இதற்கு விநாயகர், சர்வாயுதர், மயூரேசர், கபிலர், விகடர், கணபதி, ஐங்கரன், ஆணைமுகன் இது மாதிரி பல்வேறு பெயர்கள் இருக்குங்க. இவருக்கான மந்திரம் என்னன்னா ஓம் கணேசாய நமக அப்படிங்கிற மாதிரி இவரை விதித்து தினமும் 108 முறை இவருக்கான மந்திரத்தை சொல்லி ஜெபித்து வந்தால் நம்மளுக்கு வேண்டியது அனைத்தும் நிச்சயம் கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கை அதிகமாக உள்ளது. இவர் பாசம், அங்குசம், தந்தம், வேதாளம், சக்தி, வேல், அம்பு, வில், சக்கரம், கத்தி, கேடயம், சம்மட்டி, கதை, நாகபாசம், சூலம், குந்தாளி, மழு இது போன்ற பல்வேறு வகையான ஆயுதங்களை இவர் பயன்படுத்துகின்றார். இவருக்கு மனைவி கிடையாது, துணைவியாக சித்தி மற்றும் புத்தி இருவர் உள்ளனர். இவருக்கான பெற்றோர்கள் சிவபெருமான், பார்வதி. முருகப்பெருமான் தான் இவருடைய சகோதரர். இவருக்கான குழந்தைகள்னா சுபன், லாபன், சந்தோஷி மாதா. இவர் சுண்டலி அதாவது மூஞ்சூறு அதுதான் வாகனமாக பயன்படுத்துறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா கணேச புராணம், விநாயகரகவல் போன்ற நூல் குறிப்புகள் இவரை சார்ந்து ஏற்றப்பட்டுள்ளன. இவர் கணாதிபத்தியம் அப்படிங்கிற சமயம் இந்துக்களே இவருக்காக தனியாக சிறப்பாக இவரை நோக்கி வழிபாடு செய்யக்கூடிய சமய அமைப்பு உள்ளது. நம்ம விநாயகர் சதுர்த்தி இவர் சார்ந்து விழாவாக கடைபிடித்து கொண்டாடுகின்றோம். வைணவர்கள் பார்த்தீங்கன்னா இவர் தும்பிக்கை ஆழ்வார் என்றும் அழைக்கின்றார்கள். இவருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்களுக்கான காரணம் என்னன்னா கணங்களுக்கான அதிபதி. அதனால இவர் கணபதி என்று அழைக்கப்படுகின்றார். யானை முகம் கொண்டு இருப்பதனால் யானைமுகன் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவருக்கு பிள்ளையார், கணபதி, ஆணைமுகன், கஜமுகன், விக்னேஸ்வரன் என்கிற மாதிரி வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. அதாவது விக்னங்களை, தர்ம வழியில் இருப்பவர்களுக்கு துன்பங்களை கொடுத்தும், அறத்தின் வழியில் வாழ்பவர்களுக்கு பிரச்சனைகளை நீக்கி இவரை நோக்கி வழிபடுவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த செயலை தொடங்கினாலும் ஒரு தன்னம்பிக்கையுடன் வெற்றிகரமாக அவர்கள் எதிர்பார்த்த விளைவுகள் நடைபெறுவதற்கு இவர் முக்கியமான காரணமாக இருக்கின்றார். அதனாலே இவர் விக்னேஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவருக்கு கணேச புராணம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா யுகத்திலையும் இவர் வாழ்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் உள்ளன. அதாவது கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படிங்கிற எல்லா யுகத்திலையும் இவர் வாழ்ந்ததற்கான குறிப்புகள் உள்ளன. கிருத யுகத்தில் பார்த்தீங்கன்னா காசியப முனிவர் அதிதி தேவி உங்களுக்கு பிள்ளையாக பிறந்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் அப்படிங்கிற மாதிரி குறிப்புள்ளது. அந்த அந்த கிருத யுகத்தில் இவருக்கு மகாகடர் அப்படிங்கிற மாதிரி திருநாமம் உள்ளது. அதே போல திரேதாயுகத்தில் அம்பிகை பார்வதிக்கு பிள்ளையாக அவதரித்து அழகான மிகப்பெரிய மயிலை தன் குழந்தை பருவத்தில் அதை பிடிச்சி விளையாண்டதுனால இவருக்கு மயூரேசர் அப்படிங்கிற திருநாமமும் உள்ளது. துவாபர யுகத்தில் கஜானனன் என்ற திருநாமத்துடன் அவதரித்து பராசர மகரிஷி தேவி வத்சலாவால் வளர்க்கப்பட்டார். கலியுகத்தில் சிவன் பார்வதிக்கு குழந்தையாக அவதரித்து அதர்மம் செய்பவர்களுக்கு தடங்கல்களையும், தர்ம நெறியில் இருப்போருக்கு இன்னல்களை போக்கிடவும் இவர் செயல்படுவதாக கணேச புராணம் குறிப்பு கூறுகின்றது. சிவரோட பிறப்பு பற்றிய ரகசியம் அப்படின்னா இவர் சிவ மகாபுராணம் அதில் இவருக்கான பிறப்பு குறித்த தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இவருக்கான பிறப்பு எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா யானை முகம் கொண்ட கஜாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருந்தார். அவர் சிவனை நோக்கி தவம் இருக்காரு. அவரோட தவத்தால் மெச்சி போன சிவபெருமான் என்ன பண்றாரு, அவருக்கு வரம் கொடுக்குறாரு. அந்த வரத்தில் அவர் என்ன கேட்கிறாரு, சிவபெருமான் சிவலிங்கமாக என்னோட வயிற்றுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரம் வாங்கிறாரு. சிவபெருமானும் வேற வழி இல்லாமல் அவரோட வயிற்றுக்குள்ள போயிடுறாரு. இது என்னாச்சு, பார்வதி தேவி இதை நினைச்சு ரொம்ப கவலை கொள்றாங்க. தன்னோட அண்ணனான விஷ்ணுவிட்ட போய் இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு, நந்தியோடு சேர்ந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர் போல கஜாசுரன் அரண்மனையை நோக்கி போறாங்க. இவர்கள் நடனமாடுறதை பார்த்துட்டு அந்த கஜாசுரன் அந்த மறந்து போய் அவங்களுக்கு நீங்க என்ன வரம் வேண்டாலும் கேளுங்க, நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு மற்றும் நந்தி கிட்ட சொல்றாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிவபெருமானை விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரம் கேட்குறாங்க. சரின்னு அவரும் விடுவிச்சுறாரு. அந்த விடுவிக்கும் போது சிவபெருமானை நோக்கி அவர் கேட்டுக்கிறது, என்னோட நினைவுகள் எப்பவுமே இந்த உலகத்தில் அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரம் கேட்குறாரு. சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்து அவரோட யானை போன்று இருக்கக்கூடிய தலையை கொய்து அவருக்கு பிறப்பு இறப்பு இல்லாத அந்த சுழற்சியிலேருந்து ஒரு விடுதலை கொடுக்குறாரு. இவர் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவருடைய யானை போன்ற இருக்கக்கூடிய தோல் பார்த்தீங்கன்னா அதை சிவபெருமானி தன் உடம்புல அணிஞ்சிருக்கிறது தான் கஜசம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற மாதிரி. யானை தோலை சிவபெருமான் தன் உடலில் அணிந்திருக்கிறது கஜசம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற மாதிரி அவர் அழைக்கப்படுகின்றார். இதெல்லாம் இந்த செயல்கள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு தன்னோட வாகனமான நந்தியில் ஏறி அவர் கைலாயம் நோக்கி செல்றார்.
கைலாயம் நோக்கி சிவபெருமான் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்ச பார்வதி தேவி தன்னை தயார்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக குளிச்சு ரெடி ஆகணும். அந்த நேரத்தில் வந்து வாயிற்காவலனா யாராவது அமைக்கணும் அப்படிங்கிறதுனால தன்னோட மஞ்சள் விழுதால ஒரு சிறுவனை வந்து உருவாக்குறாங்க. அந்த சிறுவன்கிட்ட வந்து இது போன்று வாயிற்காவலன் போன்று நியமித்து யார் வந்தாலும் உள்ள அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அந்த சிறுவன் தான் விநாயகர். இப்போ வந்து என்னாச்சு, சிவபெருமான் உள்ள வருகின்றார். சிவபெருமான் வருவதை பார்த்த விநாயகர் வந்து உள்ளே அனுமதிக்க மறுக்கின்றார். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் என்ன பண்றாரு, விநாயகரோட தலையை கொய்து அவரை மரணமடை செய்கின்றார். இதை வந்து பார்த்த பார்வதி தேவி மிகவும் கோபம் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முற்படுறாங்க. இதை பார்த்த பிரம்மதேவர் வந்து பார்வதி தேவியை வேண்டிக்கிட்டு இது மாதிரி முற்படாதீங்க, மீண்டும் வந்து விநாயகரை வந்து உயிர்த்தலை வைக்கிறதுக்கான முயற்சி செய்கின்றேன் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவி என்ன சொல்றாங்க, நீங்கள் வந்து விநாயகரை வந்து உயிர்த்தலை வைக்கணும், அவரையே முழுமுதற் கடவுளாக அனைவரும் வணங்க செய்ய வேண்டும் அப்படின்னு வரம் வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து சிவபெருமான் வந்து விநாயகருக்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சிவ கடங்களை அனுப்பி வடக்கு நோக்கி தலை வைத்து பட்டிருக்கக்கூடிய உயிரினங்கள் யாரும் இருந்தால் அவங்களோட தலையை வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நேரத்தில் தான் கஜாசுரனோட தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து பிரம்மர் வந்து இவரோட உடலோட விநாயகருக்கான உடலோட அந்த கஜாசுரனோட தலையையும் பொருத்தி இவருக்கு உயிர் கொடுக்கின்றார். அன்று முதல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து முழுமுதற் கடவுள், கணங்களுக்கான அதிபதி கணபதி அப்படிங்கிற பேரும் புகழும் பட்டமும் இவருக்கு கிடைச்சிருக்கு. இவரோட திருவுருவம் சார்ந்து நம்ம விளக்கணும்னா இவருக்கு வந்து திருவடி எதை குறிக்குதுன்னா ஆன்மாவை பொருந்தி நின்று மல கண்ம மாயை இதெல்லாம் சீர்படுத்தி இருமை இன்பத்தை அளிப்பது தான் ஞானம். அந்த ஞானம் தான் இவரோட திருவடியாக கருதப்படுகின்றது. இவருக்கு பெரு வயிறு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆகாசமாக எல்லா உலகம் உயிர் எல்லாமே வந்து தனக்குள்ளேயே அடக்கம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் இவருடைய பெரு வயிறு. இவருக்கு 5 கரங்கள் இருக்கு. ஒரு கை வந்து பாசத்தை ஏந்தி உள்ளது, அது படைப்புக்கான தொழிலை செய்கின்றது. அந்த இடத்துல இவர் விநாயகரே பிரம்மாவாக இருக்கின்றார். தந்தம் ஏந்திய கை பார்த்தீங்கன்னா காத்தல் தொழிலை செய்கின்றது. அங்கே அவரே வந்து மகாவிஷ்ணுவாகவும் துதுக்கிய அனுகிரகமும் செய்கின்றது. அங்குச கை வந்து அழித்தல் தொழிலை செய்கின்றது. அதே போல இவரே ருத்ரனாகவும் மறைகின்றார். மோதகம் ஏந்திய கை அருளை குறிக்கின்றது. இவரே சர்வசக்தி படைத்த பரமேஸ்வரனும் ஆகின்றார். இவரோட கொம்புகள் பார்த்தீங்கன்னா உடஞ்ச போன கொம்புகள் இருக்கும். மகாபாரதம் எழுதுவதற்காக தன்னோட கொம்புகளை ஒடித்து வெளித்தோற்றத்தை காட்டிலும் அறிவுதான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இவர் கொம்புகள் உடைந்த கொம்புகளாக இருக்கும். இவருக்கு தாழ் செவி இருக்கும். முரம் போன்ற பெரிய காதுகள். செவி இவருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செய்திகள் அனைத்தையும் வந்து தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை சலித்து நல்ல செய்திகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் இவருக்கு வந்து மிகப்பெரிய காதுகள். இவருக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திங்கிற விழாவை வந்து இந்தியா முழுவதும் வந்து ரொம்ப சிறப்பாக விமர்சையாக கொண்டாடுறோம். இவர் 5 கரங்கள் உடைய ஆணைமுகனானதுனால தமிழ் மாதமான 5வது மாதமான ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சதுர்த்தியில அந்த சதுர்த்தி திதியில விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகின்றது. இவருக்கு அருகம்புல் சார்ந்த அர்ச்சனையும் மாலையும் செய்து வழிபடுவது வந்து மிக மிக சிறப்பாக கருதப்படுகிறது. இவருக்கு விநாயகருக்குன்னு கோயில்கள் பார்த்தீங்கன்னா எங்கும் நிறைந்திருக்கும். அவருக்கு பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில இருக்கட்டும், குளக்கரையில இருக்கட்டும், முச்சந்தில இருக்கட்டும், நாட்சந்தி, திருமுனை அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு கோயிலே இல்லாத இடம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எங்கும் நிறைந்திருக்கும் கடவுளாக விநாயகர் இருப்பார். இவருக்கு இந்தோனேஷியா நாட்டில் வந்து ரூபியா அப்படிங்கிற நோட்டு இருக்குல்லங்க பணம், அதில் வந்து விநாயகரோட திருவுருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இவர் சார்ந்த பொதுவான அடிப்படையான தகவல்கள் மற்றும் இவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்க்கலாம். இவருக்கு வந்து ஜாதகம் சார்ந்த ராசிக்கட்டம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் வந்து பிறந்த லக்னம்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்திலையும் கன்னி ராசிலையும் பிறந்திருக்காரு. இவரோட லக்னத்திலே கேது இருக்கக்கூடிய அமைப்பு. இது போன்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு பள்ளிவர்கள் ஞானம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். கல்வியிலே இவர்கள் தனியாக சென்று கற்க வேண்டிய அவசியம் இருக்காது. இவர் இயற்கையாகவே ஞானம் பெற்றவர்களாக இருப்பார்கள். லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல இவருடைய லக்னாதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றது. அதனால வந்து மூன்று போன்ற வாகனம் 3ஆம் இடம்னால இடமாற்றம், பயணம், ஒரு சிற்றின்பமா ஒரு சிறுதொழில் அமைப்பில் சிறந்து விளங்குறது, இது போன்ற தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன்ஸ் இது போன்ற அமைப்புகளை சிறப்பாக கொடுக்கக்கூடியது. லக்னாதிபதியும் 3ஆம் இடத்துல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இவருக்கு வந்து 3ஆம் இடம்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட காது மற்றும் இஎன்டின்னு சொல்லுவோம்னா கண், காது, மூக்கு இது போன்ற அமைப்புகள்லாம் 3ஆம் இடம். அதனால தான் இவருக்கு பெரிய காது, இவருக்கு வந்து கொஞ்சம் தும்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து 3ஆம் இடம் சார்ந்து உள்ளது. அதாவது இவர் வந்து 5 புலன்களையும் வந்து சிறப்பாக கையாண்டு அறிவுத்திறன் பொருந்தியவராக இருக்கின்றார் என்பதை குறிக்கக்கூடியதாக இவர் லக்னாதிபதி 3ஆம் இடம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக உள்ளது. மற்றும் இவருக்கு லக்னத்தில் 7ஆம் இடத்துல வந்து சனியும் ராகும் இருக்கக்கூடிய அமைப்பு. இது போன்ற அமைப்பு உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் அறிவுத்திறன் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆழ்மன சிந்தனையால் இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த போல் தன்னை தகவமைக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக திருமணம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதை காட்டியும் அவர்களுக்கு திருமணம் இல்லாத பந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய. அதனால தான் இவர் திருமணத்தை தாண்டி துணைவி அமைப்புகள் இவருக்கு சிறப்பாக இருந்தது. அதே போல இவருடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்தீர்கள் என்றால் 11ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்து நீச்சபங்க யோகா அமைப்பை இவருக்கு சிறப்பாக வலுவாக கொடுத்திருக்கின்றது. அதே போல இவருக்கு 2ஆம் அதிபதியான குரு
9ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக ஒரு பலன் அமைப்பை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சியாகவும் 11ஆம் இடத்தில் புதனும் சந்திரனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்பு. இது ஒரு நீச்சபங்க ராஜயோக அமைப்பு. இந்த 11ஆம் அதிபதி 11ஆம் இடம் சிறந்து விளங்குபவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், உயர் வணிகம், மத்திய அரசு சார்ந்த அமைப்புகள்ல, அரசியல் சார்ந்த அமைப்புகள்ல, இது போன்ற வெளிநாடு சார்ந்த அமைப்புகள்ல இவர்களுக்கு வந்து சரி தவறுங்கிற கோட்பாடுகளை காட்டிலும் தான் நினைத்ததை சாதிப்பதற்காக சிறப்பாக செயல்படும் ஒரு ஆற்றல் வல்லமை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். புதன் உச்சமாக இருக்கின்றது. நீச்சபங்க யோகத்தின் அடிப்படையில் சிறப்பான யோக பலன்களை இவருக்கு கொடுக்கின்றது. இதுபோன்று இவருடைய கிரக அமைப்புகள் அனைத்தும் வந்து கிரக சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் திட்டமிடும் திறன் இருக்கு, நல்ல வடிவமைக்கும் திறன் இருக்கு, கலைநயம் பொருந்தியவராக இருப்பார்கள், நல்ல அறிவாற்றல் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். இது நல்ல நினைவு ஆற்றலும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதுபோன்று இவருக்கு எல்லாமே செவ்வாய் உச்சம், குரு உச்சம், சூரியன் ஆட்சி, புதன் உச்சம் மற்றும் சுக்கிரன் நீச்சம், சனி ராகும் சிறப்பான அமைப்பை பொருந்தி இவருக்கு ஒரு நல்ல ராஜயோக அமைப்பை பொருந்திய ஒரு ஜாதக அமைப்பு உள்ளது. இதுவே கடவுள், விநாயகர், பிள்ளையார் சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய ஜாதகம் சார்ந்த விளக்கம். மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.